யூடிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஃபோட்டோஷாப் கிளாஸ் 5 பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஃபோட்டோஷாப் 4 பார்த்தோம். இப்போ நம்ம 5 பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணியிருந்த அந்த ஃபோட்டோஷாப்போட ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். என்னோடய டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். எஸ், லாஸ்ட் டைம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட், அப்புறம் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் ஷேடோ, இன்னர் ஷேடோலாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த டெக்ஸ்ட்டை என்ன ஸ்டைலில், என்ன டிஃப்ரெண்ட்டில் நம்ம பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து போன ஒரு கிளாஸில் வந்து டெக்ஸ்ட் ஒண்டி தான் பார்த்துருந்தோம்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டெக்ஸ்ட்டை டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லோகோ மாதிரியோ இல்லைனா ஒரு பெண்டான மாதிரியோ நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெக்டாங்குலர் டூல் பார்த்துட்டோம். இந்த செலக்டிவ் டூல், மூவ் டூல் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் டூல் தெரியும், நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதோட ஷார்ட்கட்டும் சொல்லிட்டேன், டி. அதுக்கப்புறம் வந்து ஓகே, ரெக்டாங்கிள், மூவ் அண்ட் டெக்ஸ்ட், இந்த டூல் பார்த்தாச்சு. அப்புறம் லேயரில் எஃபெக்டில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ திரும்பி என்ன பண்ணுறோன்னா, நம்ம டெக்ஸ்ட் இந்த வாரத்தில் அந்த டெக்ஸ்ட்டை டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸை வச்சு செலக்ட் பண்ணுங்கள் 3. இந்த 3 இப்படி செலக்ட் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய ஓப்பன் ஆகும். இந்த மெனு கீழே ஃபஸ்ட்டு நீங்கள் திரும்பி வெளில வாங்க, மூவ் டூல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எதுவும் இருக்காது, பார்த்தீங்களா? இங்கே ஆட்டோ செலக்ட் லேயர், ஷோ பேண்டிங் பாக்ஸ்னு இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். இந்த ஆட்டோ செலக்ட் லேயர் கூட நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ நெக்ஸ்ட் வர கிளாஸ் சொல்லித்தரேன். இப்போ ஒரு சில நேரத்தில் அது செலக்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஆனால் அங்கே டிக் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக செலக்ட் ஆக முடியும் லேயர். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணோம், இந்த டெக்ஸ்ட்டை இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம செலக்ட் பண்ணி தான் இருக்குது இங்கே 3ன்னு. ஓகே, ஏன்னா நம்ம இங்கே லேயரில் செலக்ட் ஆகிருந்தால் இது ஒர்க் ஆகாது. அதனால் இது செலக்ட் பண்ணுங்கள். திரும்பி நீங்கள் கீபோர்டில் டி எழுத்தலாம், இல்லைனா டேரெக்டாகவே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணலாம். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்படி செலக்ட் பண்ணும்போது மேலே பாருங்கள், இந்த ஃபாண்ட்டோட டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. இப்போ நம்ம டைப் பண்ணுற இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்ஸ், நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதோட கேரக்டர், அது திக்காக இருக்கணுமா, நேரோ, போல்டு, இட்டாலிக், இந்த மாதிரி ஸ்டைலில் அது காட்டும். அதேமாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டைல், அதாவது ஸ்ட்ரக்சரோட டெவலப்மெண்ட், அதாவது சைஸ், பெருசாக்கிறது, சின்னது, அந்த மாதிரி நம்ம அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஷார்ப்பு, ஸ்மூத்னஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அதாவது டெக்ஸ்டோட அவுட்டரில் ஸ்மூத்னஸ் கிடைக்கும், ஷார்ப் கிடைக்கும், அந்த மாதிரி. இப்போ நம்ம டிவியில் பார்த்தோன்னா ஷார்ப், ஸ்மூத்னு இருக்கும் பார்த்திங்களா, அதே தான், சேம் தான். இது நீங்கள் இமேஜ்லேயும் பண்ணலாம், டெக்ஸ்ட்லேயும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 3 விதமான இமேஜ் உங்களுக்கு தெரியும். அதாவது அலைன்மெண்ட், இது லெஃப்ட் அலைன்மெண்ட், இது சென்டர் அலைன்மெண்ட், இது ரைட் அலைன்மெண்ட். இந்த அலைன்மெண்ட் எப்படின்னா, நீங்கள் சிங்கிள் லைனில் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு பேராகிராஃப், ஒரு 4-5 லைன் இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட் இருக்கும்போது நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். இது என்னென்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கலர் பாக்ஸ். நீங்கள் ஆல்ரெடி இங்கே இந்த டூல்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். சேம் அதே கேட்டகரி தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை, சேம் ஒரே கேட்டகரி தான். நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணியும் நீங்கள் இதை நம்ம கலர் கொடுக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணாலும் அதே பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ரெட் கலர் கொடுங்க, திரும்பி மூவ் டூல் போங்க, ரெட். ஓகே, முதல்ல ஒயிட் இருந்தில்ல, அது எப்படி தெரியணும்னா Ctrl+Z கிளிக் பண்ணுங்கள். எஸ், ஒயிட் வந்துடுச்சு. பழைய நிலைமைக்கு வந்துடும், அது பேக் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த மூவ் டூல் கிளிக் பண்ணலைன்னா அது வந்து டிலீட் ஆகிடும். இப்போ திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த நம்ம டைப் பண்ணி வச்சு இந்த ட்ரீயை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்க ஃபாண்ட் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் இருக்கும். இந்த சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டையும் நீங்கள் வச்சு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் கொண்டு வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கேலிபர்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஒரு மோஸ்ட்லி வந்து நம்ம டிசைன் ஒர்க் பண்ணும்போது
நமக்கு தேவையான டெக்ஸ்ட் என்னென்னா ஏரியல் வரும். அதே மாதிரி டைம்ஸ் அப் நியூ இருக்கும், டைம்ஸ் நியூ. ஓகேவா? டைம்ஸ் நியூ ரோமன் இந்த டெக்ஸ்ட்டு தான், அதாவது ஏரியலும் டைம்ஸ் நியூரோ இந்த 2 டெக்ஸ்ட் தான் எப்பவுமே பர்மனெண்ட் டெக்ஸ்ட் சொல்லுவாங்க, எல்லாத்துலேயுமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஒரு பேனர் நீங்கள் பண்ணணும், இல்லை விசிட்டிங் பண்ணணும், ஏகப்பட்ட ஃபாண்ட்டு நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணோன்னா இந்த பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு ஐடியா இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல கர்சரை கிளிக் பண்ணி வச்சுருங்க. கிளிக் பண்ணி வச்சுட்டு இப்போ அது ஹைலைட்டாக இருக்கணும், அந்த ப்ளூ கலர் இருக்கும்போது உங்கள் கீபோர்டில் ஏரோ இருக்கும். அதாவது என்டர் பாக்ஸுக்கு பக்கத்தில் கீழே பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு அப் டவுன் இருக்கும். அப்போது அந்த அப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் மேலே போதுங்களா? நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டெக்ஸ்ட்டு வேணுமோ. அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு பிறகு நீங்கள் கையெடுத்துடலாம். எது உங்களுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது அழகாக இருக்கா? ஓகே, இது அழகாக இருக்குது, இது ஸ்டைலாக இருக்குது, இது இன்னும் அட்டஸ்மாக இருக்குது. எஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது கூட சூப்பராக இருக்குல்ல? ஸோ இது வந்துட்டு பிறகு நான் எப்பயும் சொன்ன மாதிரி எது இருந்தாலும் மூவ் டூவில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். எஸ், இப்போ டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்க, இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அந்த நீங்கள் டைப் பண்ண வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கர்சரில் கிளிக் பண்ணால் இது மாதிரி வரும். ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே டைரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப் டவுன் அந்த ஏரோ டூவில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபாண்ட் வரும். பக்கத்தில் இந்த ஒரு ஹைலைட் வரும். இது ஏன் வரலன்னா, இதுக்கு பர்மனெண்ட்டாக இந்த ஒரு ஃபாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட்டான வேறு எந்த இதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ வேணால் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ஏரியல் போங்க. ஏரியல் போனீங்கன்னா இங்கே ஹைலைட் ஆகிடும். ரெகுலர், நேரோ, இட்டாலிக், போல்டு இட்டாலிக், பிளாக். என்ன இதுனா பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு திக்னஸ் கிடைக்கும், ஒரு டைட்டிலுக்கான திக்னஸ். ஏன்னா நம்ம பண்ணதே பிளாக் தான், லாஸ்ட் டைம் பண்ணது பிளாக் தான். சரி, பிளாக் இல்லை, ஒரு பிளாக்லேயே ஒரு ஸ்டைலாக ஒரு பெண்டாக இருக்கணும்னா இந்த பிளாக் இட்டாலி, போல்டு இட்டாலி இருக்குங்க. போல்டாக இருக்கும், இட்டாலியாக இருக்கும். எனக்கு போல்டு வேணால், வெறும் இட்டாலி வேணால் அந்த இட்டாலி பெண்டு இருக்கும். சாதாரணமாக சிம்பிளாக இருக்கும். எதுவுமே வேணால் ஒரு நேராக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும்னா அது. ஸோ நமக்கு மோஸ்ட்லி நம்ம டைட்டில்லாம் தேவைப்படனா கொஞ்சம் போல்டாக தேவைணும். இப்போ நம்ம பிளாக் கொடுத்துருக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணோம்ல, ஸோ அந்த ஃபாண்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். எஸ், இந்த ஃபாண்ட் நேம்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணும் போதும் இந்த ஃபாண்ட்டோட நேம் ஞாபகம் வச்சுனா தான் நீங்கள் ஒரு கிளைண்ட்டோ இல்லை உங்களுக்கு தேவையான நேரத்துலையோ கரெக்டாக ரிமைண்ட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரோஸ்வுட் எஸ்டிடின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் பண்ணும்போது இது உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணியாச்சு, அதாவது அதுக்கு தேவையான ஃபாண்ட்டும் போட்டாச்சு. ஓகே, இந்த ரெகுலர் அதெல்லாம் பார்த்தாச்சு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சு தான், இது சைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 72 வரைக்கும் இருக்கும் சைஸ். அதுக்கப்புறம் இருக்காது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இதில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்கள், இல்லை கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் எடுத்துங்க. அதாவது என்ட்ருக்கு மேலே இருக்கும், பேக் ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா அது டெலீட் பண்ணிவிடும். இப்போ அங்கே 72 பார்த்தீங்க, நீங்கள் 200 வைக்கலாம், 500 வைக்கலாம். எவ்வளோ ஆக்சுவலி அது 2000க்கு மேலே வராதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேக்ஸிமம் 2000 நினைக்கிறேன், இருக்காது. எஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1253. எஸ், 1253.73 தான் மேக்ஸிமம் சைஸ். ஸோ நமக்கு அந்த சைஸ் நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம கொடுக்குற நேச்சுரல் சைஸே நமக்கு போதும். ஸோ நம்ம இந்த சைஸே போதும். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 29 இல்லை 30 சைஸில் தான் இருக்குது. சரி, ஓகே. திரும்பி மூவ் டூல் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். திரும்பி அந்த டைட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு நான் சொன்ன மாதிரி இங்கே ஷார்ப், கிறிஸ்ப், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மூத் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் தெரியும், பட் ஆனால் உங்களுக்கு தெரியாது. அது எப்படின்னா நீங்கள் Ctrl+ கொடுத்து ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ இதை உங்களுக்கு இந்த அப் அண்ட் டவுன் அந்த ஏரோ டூலை வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஸ்மூத்னஸ், இந்த பெண்டு பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்மூத்னோட டெக்ஸ்ட். திரும்பி செலக்ட் பண்ணுங்கள்.
ஸ்மூத் நன்னு கொடுங்க. பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் ஷார்ப் ஆகிடுச்சு பாருங்கள். புரியுதுங்களா? ஷார்ப்னஸ் ஆகிடும். ஸ்மூத்துக்கும் ஷார்ப்னஸ் நிறைய இருக்கும். இப்போ இங்கே ஷார்ப் ஆகுது கட்டமாக. ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸ், ஒரு பெண்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை. இது இருந்தாலும் இதுவும் ஒரு டூல் தான். இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ண, இந்த டூல் வந்து இந்த 3 டூல், இந்த அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட் வந்து டெக்ஸ்ட் அதிகமாக இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கண்ட்ரோல்- கொடுங்க, ஏன்னா ஜூம் இன் பண்ணணும். எஸ் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட்டை. எஸ். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கலர் இங்கே இருக்க சேம் அதே கலர் தான். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே இருக்கிற கலர் பாக்ஸ் ஒன்று தான். நீங்கள் செலக்ட் பண்ணால் இந்த மேலே ஓப்பன் பண்ணுற கலர் பாக்ஸ் ஒன்று தான். அதனால் இது ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம மெயினாக கான்செப்ட் அதுக்கு அடுத்தது வர வேண்டியது என்னென்னா ரேப் டெக்ஸ்ட்டு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான டெக்ஸ்ட்டு. எப்படின்னா, நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைலாக பண்ணணும். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டீங்க, டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டு போட்டிங்க, ஆனால் ஒரு 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 பெண்டு, ஒரு ஷேப்பு அது மாதிரி கொண்டு வரணும்னா அது வந்து இந்த ரேப் டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணால் இதுமாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஏகப்பட்ட ஷேப் தருவாங்க. ஒவ்வொரு ஷேப்புக்கும் நேம்ஸ் இருக்கும். ஏஆர்சி லோயர், ஏஆர்சி அப்பர், இது மாதிரி நிறைய இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாக்னு ஒன்று இருக்கும். ஃப்ளாக் கிளிக் பண்ண பிறகு ஓகே கொடுங்க. ஓகே கொடுக்க வேலை, அதுவே ப்ரிவ்யூ காட்டுது பாருங்கள். ஓகே, ஃப்ளாக் கொடுத்துட்டீங்க. இப்போ இது வந்து ஹரிசான்டிக்கல் இருக்குது, வெர்டிக்கல் இருக்குது. வெர்டிக்கல் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட், அதாவது இந்த லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கிற வெர்டிக்கல் காட்டும். ஹரிசான்டிக்கல் வந்து அப் அண்ட் டவுன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃப்ளாக் சைஸில் இருக்குது. இந்த ஃப்ளாகை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குறைக்கணுன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க. பெண்டு, ஹரிசான்டிக்கல், டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பெண்டு, ஹரிசான்டிக்கல், வெர்டிக்கலுடைய டிஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே ஃப்ளாகோட பெண்டு, ஹரிசான்டிக்கல், வெர்டிக்கலுடைய அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பெண்டை கொஞ்சம் குறைக்கலாம். எஸ், ஒரு ஸ்டைல் வருது பார்த்தீங்களா? முதல்ல ஃப்ளாக் மாதிரி இருந்தது. நீங்கள் இன்னும் ஃப்ளாக் ஆகிடும். கொஞ்சம் குறைச்சிடுங்க. ஓகே, இது ஒரு ஸ்டைலாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஹரிசான்டிக்கல். ஓகேவா? அது ஃப்ரண்ட்டு சின்னதாகிடுது. பேக் சைடில் அந்த வந்து ஃபாண்ட் வந்து கொஞ்சம் பெருசாகிடுது. அதேமாதிரி இந்த சைடில் இருந்தாங்க, சின்னதாகிடும். எஸ் கரெக்ட். டி வந்து பெருசாகிடும். எஸ், இது ஒரு ஸ்டைல். அப்படியே இது சென்டர் கொண்டு வந்தீங்கன்னா ஷேப்புக்கே வந்துடும். அடுத்தது வெர்டிக்கல் பாருங்கள். வெர்டிக்கல் வந்து நீங்கள் இந்த மவுண்ட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்தது. இல்லைன்னா கோன் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துடும். இந்த கோன் கூட அழகாக ஸ்டைலாக நீங்கள் சும்மா ஒரு நாள் ஓகே கொடுத்து பாருங்கள். மூவ் டூல் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் வந்திருக்கு. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு லென்த்தியான ஃபாண்ட் இருக்கும்போது அது உங்களுக்கு ஸ்டைல் வரும். இப்போ திரும்பி செலக்ட் பண்ணுங்கள். இந்த செலக்ட் பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா நம்ம அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். திரும்பி அந்த ரேப் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நன் கொடுத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். எஸ், இப்போ திரும்பி நீங்கள் கொடுங்க. நீங்கள் இந்த ஏஆர்சியே கொடுங்க. ஏஆர்சி கொடுத்துட்டு நீங்கள் இதிலே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். ஓகே, 3 இந்த மாதிரி ஷேப் வரும். பரவாயில்ல, நம்ம இதை கொஞ்சம் குறைச்சிடலாம். ஓகே, நமக்கு இந்த 3 நார்மலாக போதும். உங்களுக்கு ஷேப்பு தேவையான பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு டூலும் என்னென்ன எஃபெக்ட் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ஒர்க்குன்னு அதிகமாக வரும்போது நமக்கு அந்த ஐடியாஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? நீங்கள் இப்போ ஓகே கொடுத்துருங்க. இருக்கிற மெனுவில் பார்த்துட்டோம். இந்த டெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் பண்ணோம், என்ன சைஸ் பண்ணணும், என்ன ஃபாண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அது கலர் கொடுக்கணும். கடைசியாக பார்த்தது ஒரு எஃபெக்ட், ரேப் டெக்ஸ்ட். இந்த ரேப் டெக்ஸ்ட்டில் நம்ம டிசைனில் பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்ததாக வர வேண்டியது என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற இந்த ஐக்கான் என்னென்னா
இந்த பேராகிராஃப் கேரக்டர், இந்த ஒரு டெக்ஸ்ட் இருந்தால் உங்களுக்கு அதை பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பேராகிராஃப் இல்லை எஸ்ஸே அந்த மாதிரி ஒரு 10 லைன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இதை நம்ம பண்ணலாம். இப்போ அடுத்த கிளாஸில் உங்களுக்கு இந்த பேராகிராஃப் கேரக்டர் பற்றி சொல்லித்தரேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகும். 1 by 1 நீங்கள் கற்றுக்கினா தான் இதில் நீங்கள் ஷைன் ஆக முடியும். ஓகேவா? அதனால் நீங்கள் டெய்லியும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் புதுசாக போகிற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.